இந்த பொண்ணு நைட் டைம்ல தனியா உட்காந்து நம்ம எழுதின எக்ஸாம்லலாம் பாஸ் ஆகுமா இல்ல ஃபெயில் ஆகுமான்னு செக் பண்றதுக்காக சார்லிங்கிற பைக்கிட்ட பேசலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இப்ப சார்லி இங்க இருக்கியான்னு கேட்க பென்சில் தன்னால நகர்றது வந்து எஸ்ல நிக்கிறது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு சின்ன பையன் சிரிக்கிற சவுண்ட்லாம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா இவளோட தம்பி தான் உள்ள ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டு இவ்வளவு நேரமா லாட்டு காமிச்சிட்டு இருந்திருக்கான். அடேய் மரியாதையே வெளியே போயிரு இல்ல பின் விளைவுகள்லாம் கொடூரமா இருக்குன்னு அந்த பையனை அடிச்சு துரத்தி விட்டு திரும்பவும் சார்லி இருக்கியான்னு கேட்க பென்சில் அதுவா நகர்றது வந்து எஸ்ல நிக்குது. அடா இது உண்மையாவே வேலை செய்யுது போலயே. சரி முதல் கேள்வியை கேட்டுதான் பாப்போமேனு சார்லி நான் எக்ஸாம்ல பாஸ் ஆவேனான்னு கேட்க இல்ல நீ எல்லா எக்ஸாம்லயும் ஃபெயில் ஆவான்னு சொல்லுது. சரி ரைட் எக்ஸாம் விட்டு தள்ளு அக்கா பணக்காரியாச்சும் ஆவனான்னு கேட்க பணக்காரியெல்லாம் ஆக முடியாது கூடிய சீக்கிரமா குஷ்டம் வந்து பிச்சைக்காரி ஆவனா அவன் அக்கலா பேசுது. தேர்றா தம்பி இந்த ஜோசியம் பார்க்கற வேலையெல்லாம் வேணாம் நீ காஞ்சனா படத்துல வர மாதிரி நல்ல பையன் கேட்க அது காஞ்சரிங் படத்துல வர மாதிரி கெட்ட பையன் சொல்லுது. ஆஹா நேரம் போக போக பேய்க்கு பேச்சு சரியில்லையே. சரிப்பா சார்லி விளையாண்டதெல்லாம் போதும் இதோட நிப்பாட்டிக்கலாமான்னு சொல்ல டக்குன்னு பென்சில் அது பாட்டுக்கு கண்ட்ரோலே இல்லாம செம்ம ஸ்பீடா சுத்திட்டு நோலாவது நின்றுது. ஐயோ இது என்னடா வெளியில போனா ஓனான நைட்டிக்குள்ள எடுத்து விட்டுக்கிட்ட கதையா இருக்கேன்னு பயத்துல உட்காந்துக்கிட்டு இருக்க. இந்த பொண்ணை போட்டதுல அந்த சார்லி பையன் நேர்ல வந்துருது.